வணக்கம். இது உங்கள் எஸ்பிஜி மேக்ஸ் சேனல். இன்னைக்கு வந்து 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பருவம் 3ல பயிற்சி 6.2ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5வது கணக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏற்கனவே 4 கணக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து 5வது கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் பாருங்கள். ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களின் மொத்த மதிப்பெண் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அதற்கு நிகழ்வு செவ்வகம் வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40 மாணவர்களுடைய மொத்த மதிப்பெண் பரவலை வந்து கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த விவரத்தை கொடுத்துருக்காங்க. அதற்கு நம்ம நிகழ்வு செவ்வகம் வரையணும். அப்போ நிகழ்வு செவ்வகம் வரையணும்னா நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களில் நமக்கு தொடர்ச்சியான தொடராக இருக்கிறதா இல்லை தொடர்ச்சியற்ற தொடராக இருக்கிறதா அப்படிங்கிறத கவனிக்கணும். தொடர்ச்சியான தொடராக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக நிகழ்வு செவ்வகம் படம் வரைய ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் தொடர்ச்சியற்ற தொடராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ச்சியான தொடராக மாற்றிட்டு அப்புறமா தான் என்ன பண்ண முடியும், நிகழ்வு செவ்வகம் வரைய முடியும். சரிங்களா? இப்போ இந்த கணக்கை கவனிக்கலாம். மதிப்பெண் மாணவர்களின் எண்ணிக்கை இப்போ 90 to 110 9 மாணவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்து பாருங்கள் 110 to 130, அதுக்கடுத்து 130 to 150. இப்போ தொடர்ச்சியாக இருக்குதா அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் 90 to 110 110ல் முடியுது, திருப்ப 110ல் ஆரம்பிக்குது. 110 to 130, அப்புறம் 130ல் முடியுது, அதுக்கப்புறம் 130ல் ஆரம்பிக்குது. அப்போ இது தொடர்ச்சியாக தான் இருக்குது இல்லையா? 150 to 70, அப்புறம் 170லேருந்து திருப்பி இங்கே ஆரம்பித்து 190 முடியுது, அப்புறம் 190ல் ஆரம்பித்து 210ல் முடியுது. அப்போ இது தொடர்ச்சியான தொடராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு கணக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது தொடர்ச்சியான தொடரா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ இது தொடர்ச்சியான தொடராக இருக்குது, அதனால நம்ம டைரெக்டாக நிகழ்வு செவ்வகம் படம் வரைஞ்சிடலாம். சரிங்களா? இப்போ வந்து அதுக்கு நான் நிகழ்வு செவ்வகம் படம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் வந்து எப்படி வரையணும் அப்படின்னு ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து புக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த நம்பர்ஸ்க்கு புக்கை பார்த்துக்கோங்க. 90 to 110, 110 to 130 இருக்கு இல்லையா? அந்த நம்பர்ஸை நீங்கள் புக்கை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், எக்ஸ் அச்சு கோடு வரையணும். கிராஃபில் எடுத்தோன்னு நீங்கள் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸ் அச்சு கோடு கிடைமட்டமாக இந்த மாதிரி ஒரு கோடு வரைஞ்சி இங்கே எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். இங்கே வந்து எக்ஸ் டேஷ் அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்தது செங்குத்து கோடு, இந்த மாதிரி செங்குத்து கோடை போட்டுக்கணும். அது வந்து என்னது, ஒய்ஹெச். இது வந்து ஒய்ஹெச். இந்த ஒய்யில் இங்கே என்ன பண்ணிக்கணும், இங்கே ஒய் அப்படின்னு போடணும், இங்கே கீழே வந்து ஒய் டேஷ் அப்படின்னு போடணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு கிராஃபில் நீங்கள் இதை கோடை போடுறது தான் வேலை. அப்போ எக்ஸ்ஹெச் கோடும் ஒய்ஹெச் கோடும் நீங்கள் போட்டுட்டீங்க. அடுத்து இந்த ஜாயின் பண்ணது 2 ஜாயின் ஆகிற இடத்துல இங்கே 0 அப்படின்னு மறக்காமல் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ மைனஸ் பக்கம் நமக்கு தேவையில்லை. இந்த மைனஸ் பக்கம் நமக்கு தேவையில்லை, ப்ளஸ் பக்கம் மட்டும்தான் தேவை. நீங்கள் மைனஸ் பக்கம் நம்பரே போடலைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் நம்பர் போட்டிருக்கேன், ஆனால் நீங்கள் நம்பரே போடலைனாலும் தப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 0, இங்கே 0 போட்டோம். இப்போ எக்ஸ்ஹெச்சில் நம்ம என்ன குறிக்கணும், ஒய்ஹெச்சில் என்ன குறிக்கணும் அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ எக்ஸ்ஹெச் அப்படிங்கிறத வந்து மதிப்பெண் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மதிப்பெண்ணை நம்ம எக்ஸ்ஹெச்சில் குறிக்கணும். சரிங்களா? அதாவது கொஸ்டினில் மேலே கொடுத்துருக்க அந்த தொடர்ச்சியான தொடர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பிரிவு இடைவெளி. அந்த பிரிவு இடைவெளியை தான் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்ஹெச்சாக எடுத்துக்கணும். சரிங்களா? பிரிவு இடைவெளியை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எக்ஸ்ஹெச்சாக எடுத்துக்கணும். கீழே வந்து நிகழ்வெண் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒய்ஹெச்சாக எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ நமக்கு பிரிவு இடைவெளி எது, மதிப்பெண். அந்த 90 to 110, 110 to 130, 130 to 150 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுதான் நமக்கு பிரிவு இடைவெளி. அப்போ அதை தான் நீங்கள் எக்ஸ்ஹெச்சில் குறிக்கணும். சரிங்களா? 9, 5, 10ன்னு என்ன பண்ணியிருக்காங்க, மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒய்ஹெச். சரிங்களா? அப்போ இங்கே குறிக்கணும் அதை. இப்போ வந்து 90 to 110 அந்த தொடர்ச்சியான தொடராக இருக்குது பார்த்தீங்களா, அப்போ எக்ஸ்ஹெச்சில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 90 இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கே 0 போட்டோம் இல்லையா? அப்போ இந்த கோட்டிலேருந்து 90, 110, 130, 150, 170, 190, 210 அங்கே கொடுத்துருக்க பிரிவு இடைவெளியில் கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், எழுதிடும். எப்படி எழுதுகிறோம், 90, 110. இப்போ 90 to 110 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அப்போ 90 to 110 அப்படின்னா நீங்கள் 90 இங்கே எடுத்துக்கிறீங்க. அடுத்து 110 to 100, அதாவது நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா கீழ் எல்லையை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே குறிக்க வேண்டியதான். இங்கே 90, 110, 130, 150, 170, 190
இந்த லாஸ்ட் 210 மட்டும் மேல்நிலை வரும். சரிங்களா? அப்போ இதை கவனமாக நீங்கள் கீழ்நிலையை குறிச்சிக்கிட்டே வரணும். கடைசி நம்பர் மட்டும் மேல்நிலை உள்ள நம்பரை போட்டுறணும். சரிங்களா? இப்போ இதுதான் எக்ஸ் அச்சு நீங்கள் குறிக்க வேண்டியது. அடுத்து ஒய் அச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஸ்டினில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கொஷின் வந்து 9 9 5 10 7 4 6 இப்போ ஒரு குறைந்தபட்ச நம்பர் அப்படின்னா 4 இருக்குது. அதிகபட்ச நம்பர்னா 10 தான் இருக்குது. அப்போ நம்ம இதை 1 2 3னே நம்ம ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? அப்படி பிரிக்கும் போது நம்ம 10 வரைக்கும் தானே இருக்குது அதிகபட்சமாக. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றாவே பிரித்து ஒய்யச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க 1 2 3 அப்படின்னு போட்டு 10 வரைக்கும் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? அப்போ ஒய்யச்சை ஒன்று ஒன்றா பிரித்து நம்ம போட்டுட்டோம். இங்கே எக்ஸ் அச்சு கொடுத்துருக்கத நம்ம மேல்நிலை கீழ்நிலை எழுதிட்டு லாஸ்ட் நம்பர் மட்டும் மேல்நிலை எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ எக்ஸ் அச்சு கோடு போடுறீங்க, ஒய் அச்சு கோடு போடுறீங்க, எக்ஸ் அச்சில் நம்பர்ஸ் குறிக்கிறீங்க, ஒய் அச்சில் நம்பர்ஸ் குறிக்கிறீங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கே கொஸ்டினை கவனிக்கிறீங்க. 90 to 110 90 to 110 90 to 110க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 90க்கும் 110க்கும் 9 அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 90க்கு மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ 90 9க்கு நேராக எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 9க்கு நேராக இங்கே வச்சுக்கணும். ஒரு சின்னதாக புள்ளி வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப பெரிய புள்ளியில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த 90 110 இந்த கோடு இந்த 2 இதையும் இங்கேருந்து ஜாயின் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறீங்க. சரிங்களா? அப்போ 90 to 110 9 அப்படிங்கிறதுனால நீங்கள் 90க்கு நேராக ஸ்டார்ட் பண்ணி இந்த கோடை வரைஞ்சி 9க்கு நேராக கொண்டு வரீங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து 110க்கு நேராக அந்த கோடு நேராக கொண்டு வந்து இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் செவ்வகத்தை. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குது 110 to 130 130 வரைக்கும் 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 110லேருந்து 5வது 5க்கு நேராக இங்கே கொண்டுட்டு வரணும். 110 இந்த இருக்குது. 110லேருந்து ஒய்ஹெச்சில் 5 வரைக்கும் கொண்டு வரணும். அப்போ 5 வரைக்கும் இங்கே இதுக்கு நேராக 5 வரைக்கும் இங்கே கொண்டு வந்துடுறீங்க. கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க? இதை இங்கே ஜாயின் பண்ணி 130ஓட ஜாயின் பண்ணிடுறீங்க. சரிங்களா? அடுத்து 130 to 150 இது வந்து 10. அப்போ என்ன பண்ணுறீங்க? 130லேருந்து 10க்கு நேராக இங்கே வரைக்கும் கோடு இந்த இடத்துல கரெக்டாக 10 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 10 வரைக்கும் கோடு எழுத்து கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணி 150ஓட ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? 150ஓட இதை ஜாயின் பண்ணிடணும். அடுத்து 150 to 170 7. அப்போ என்ன பண்ணிக்கணும்? 7 அப்படின்றது எங்கே இருக்குது? ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 7 இந்த இருக்குது. இந்த 7க்கு நேராக இங்கேருந்து 170க்கு இந்த கோடை கொண்டு வந்து ஜாயின் பண்ணிங்க. இது தொடர்ச்சியாக இந்த செவ்வகத்தை வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து இங்கே கோடு வந்து 170ல் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 170 to 190 4 அப்படின்னு இருக்குது. அப்போ 4னா இங்கே பாருங்கள், இந்த 4க்கு நேராக இங்கே நிகழ்வு செவ்வகம் இந்த இதை வரைஞ்சி இங்கே ஜாயின் பண்ணிங்க. 190ல் ஜாயின் பண்ணிடுறீங்க. அடுத்து 190 to 210 வந்து 6. இப்போ மேலே போகுது பார்த்தீங்களா? இங்கே போகுது. அப்போ இங்கே இது வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். இப்போ இதுலேருந்து மேலே கொண்டு போய் 6க்கு நேராக வந்து அதுக்கப்புறம் 210ஓட ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வரைஞ்சி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது புரியும். நம்ம சொல்கிறப்ப கூட உங்களுக்கு அவ்வளோவா புரியாது. நீங்களாக உட்காந்து அந்த படத்தை வந்து வரைஞ்சி பார்த்து நீங்கள் போடும் பொழுது கண்டிப்பாக ஒரு 1 2 கணக்கு நீங்கள் போட்டு பார்க்கும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்துடும். ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து மறந்துடாதீங்க, எக்ஸ் அச்சில் மதிப்பெண் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? மதிப்பெண் எழுதிக்கோங்க. இங்கே ஒய் அச்சில் மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? அளவு திட்டம் எழுதணும். அளவு திட்டம் வந்து எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 அலகுகள்னு போடலாம். அதில் நீங்கள் போடுறதுனால வந்து தப்பு போட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 20 இங்கே வந்து எப்படி 20ன்னு கொண்டு வந்தோம்? இங்கே பாருங்கள் 90 to 110 110 to 130. நீங்கள் இந்த 130 இந்த 130 130லேருந்து 110 கழிங்க 20 வரும். 110லேருந்து 90 கழிங்க 20 வரும். அப்போ ஒவ்வொன்றிலையும் மேலிலையிலேருந்து கீழிலையை கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே எவ்வளோ தான் கிடைக்குது அப்படின்னா 20 தான் கிடைக்குது. 210லேருந்து 190 கழிங்க 20, 190லேருந்து 170 கழிங்க 20, 170லேருந்து 150 கழிங்க 20. அப்போ எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன கிடைக்கிது? 20 20 டிஃப்ரென்ஸு. இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 20 20 இருக்குது. அப்போ 90லேருந்து 110 வரணும்னா 20 கூட்டணும்.
20 கூட்டணும். அப்போ இங்கே 20 கூட்டி 130, இங்கே 20 கூட்டினா 150, 150ஓட 20 கூட்டினா 170, 170ஓட 20 கூட்டினா 190, 190ஓட 20 கூட்டினா 210. அப்போ நீங்கள் வந்து மைனஸ் பண்ணி பார்த்தாலும் 20 வருது, ப்ளஸ் பண்ணி பார்த்தாலும் 20 வருது. அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு நம்பருக்கும் ஒரு நம்பருக்கும் இடையில என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம வந்து அலகுகளாக எடுத்துக்கணும். அப்போ 20 20 இருக்கு இல்லையா, அதனால் எக்ஸ்ஹெச் வந்து நீங்கள் என்னவா எடுத்துக்கணும், 20. இது 20, இந்த எக்ஸ்ஹெச் என்னது, மதிப்பெண். சரிங்களா, அப்போ இங்கே வந்து எக்ஸ்ஹெச்சில் என்ன பண்ணிக்கலாம், 20 மதிப்பெண்கள் அப்படின்னு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அலகுகள்னே போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா, அடுத்து ஒய்ஹெச் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு. அதாவது ஒய்ஹெச்சில் என்ன பண்ணியிருக்கோம்னா 1 ஒன்றா தான் பிரிச்சிருக்கோம். 1 2 3 4 ஒன்று ஒன்றா பிரிச்சிருக்கோம். அப்போ ஒய்ஹெச் வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 அலகு தான். நீங்கள் 1 அலகுன்னு போடலாம், இல்லைனா இங்கே மாணவர்களின் எண்ணிக்கை இல்லையா, அதனால 1 மாணவர் அப்படின்னு போடலாம். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 6வது கொஷின். 100 பேரின் உயரங்களின் பரவல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, 100 பேரோட உயர அளவு கொடுத்துருக்காங்க. எனில் நிகழ்வு செவ்வகத்தின் மீதுள்ளவாறு நிகழ்வு பலகோணம் வரைக. நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சி அது மேலே நம்ம என்ன பண்ணணும், நிகழ்வு பலகோணம் வரையணும். சரிங்களா, இப்போ கொடுத்துருக்க தகவல்களை கவனிச்சுக்கிடுவோம். உயரம் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, நிகழ்வெண். இப்போ உயரம் பார்த்தீங்கன்னா 125 டு 135. இதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 12 பேர் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 136 டு 146 இந்த உயரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 22 பேர். இப்படி ஒவ்வொரு தகவலும் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன கவனிக்கணும், எந்த கணக்குனாலும் நம்ம வந்து என்ன கவனிக்கணும், தொடர்ச்சியான தொடராக இருக்கா இல்லை தொடர்ச்சியற்ற தொடராக இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கணக்கில் 125 டு 135. இப்போ 135ன்னு முடிஞ்சால் அடுத்தது பாருங்கள் 136 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே என்ன வந்திருக்கணும், 135ன்னு வந்திருக்கணும். வந்துருந்துச்சுன்னா இது தொடர்ச்சியான தொடர். இப்போ இது வந்து 136ன்னு வந்துருச்சு. அப்போ இது தொடர்ச்சியற்ற தொடர் அப்படிங்கிறத இங்கேயே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா, அப்போ இந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து பிரிவிடைவெளியை கவனிக்கும் போதே ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுதே இங்கே மேலில் என்ன வந்திருக்குதோ அதுதான் 2வது இதில் வந்து பிரிவிடைவெளியில் கீழிலையாக வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது தொடர்ச்சியான தொடர், அப்படி வரலை அப்படின்னா அது தொடர்ச்சியற்ற தொடர். அப்போ இங்கே 135ன்னு மேல்நிலை வந்திருக்கு இல்லையா, அப்போ 135ன்னு இங்கே வந்து கீழ்நிலை வந்திருக்கணும், ஆனால் வரலை. என்ன வந்திருக்கு, 136. அப்போ இது கண்டிப்பாக தொடர்ச்சியற்ற தொடராக இருக்குது. இதே மாதிரி பாருங்கள், இங்கே 146 இருக்குது, இங்கே 147 வந்துருச்சு, இங்கே 157 இருக்குது, 158 வந்துருச்சு. அப்போ இது தொடர்ச்சியற்ற தொடராக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை தொடர்ச்சியற்ற தொடர் தொடர்ச்சியான தொடராக மாற்றிக்கொண்டு அதுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணணும், ஒரு புதிய நிகழ்வெண் பரவல் அட்டவணை தயாரித்து அந்த அட்டவணைக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நிகழ்வு செவ்வகம் வரையணும். சரிங்களா, இப்போ இதுக்கு எப்படி வந்து புதிய நிகழ்வெண் பரவல் அட்டவணை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாமா. கவனிங்க, எல்லா கணக்குக்குமே புதிய நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் 0.5, அதாவது 0.5, இந்த 0.5 வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். ஆனால் நான் வந்து எப்படி 0.5 வந்துச்சு அப்படிங்கிறது ஏற்கனவே அறிமுகத்திலே வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். சரிசெய் காரணி, அதாவது நம்ம இதை சரி செய்ய போகிறோம், தொடர்ச்சியான தொடராக மாற்ற போகிறோம் இல்லையா, அதனால சரிசெய் காரணி போட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதில் 125 டு 135 கொஞ்சம் புக்கை பார்த்துக்கோங்க. 125 டு 135 இருக்குது. அதுக்கப்புறம் 136 டு 146 இருக்குது. பார்த்தீங்களா, இந்த 2 நம்பர்ஸையும் எழுதிக்கோங்க. எந்த ஒரு இதையும் நீங்கள் மாற்றினாலும் நீங்கள் 0.5 தான் உங்களுக்கு 0.5 தான். ஆனால் இது எப்படி வந்ததுங்கிறதுக்காக சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குல்லையே, இந்த 2ஐயும் எடுத்துக்கோங்க, 136 135, இந்த 2ஐயும் மைனஸ் பண்ணுங்கள். 136லேருந்து 135 மைனஸ் பண்ணால் 1. இந்த 1ல் பாதி, அதாவது அரை. இந்த அரைனா என்னது, 0.5. சரிங்களா, அதாவது 0.5. அரையை வந்து நம்ம வகுத்து பார்க்கலாம் இல்லையா. இப்போ வகுத்து பார்த்தீங்கன்னா 1 2ஆல் வகுங்க. இங்கே வந்து 1 அப்படிங்கிறது இதை விட சின்ன நம்பர்னால என்ன பண்ணுவோம், மேலே 0 போட்டு மேலே பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0வை போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 10ன்னு வந்துருச்சு. அப்போ I 2 10. இப்போ எப்படி 0.5 வந்துச்சுன்னு தெரியுதா. இப்போ 0.5 அப்படிங்கிறது எல்லா கணக்குக்குமே சரிசெய் காரணி வந்து 0.5 தான். இருந்தாலும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா, 0.5. இப்போ இந்த 0.5ஐ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழ் எல்லையில் மைனஸ் பண்ணணும். சரிங்களா, மேல் எல்லையில் ப்ளஸ் பண்ணணும். இதே மாதிரி எல்லா பிரிவிடைவெளியிலும் நீங்கள் சேர்த்துக்கணும். கீழ் எல்லையில் மைனஸ் பண்ணணும், மேல் எல்லையில் ப்ளஸ் பண்ணணும். இந்த 0.5. அப்போ கீழ் எல்லையில் நீங்கள் இங்கே என்ன நம்பர் இருக்குது, கீழ் எல்லையில் 125. 125லேருந்து மைனஸ் 0.5 அப்போ மைனஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ இங்கே மைனஸ் பண்ணுறது பாருங்கள், 125.5 மைனஸ் பண்ணுறோம்.
இங்கே புள்ளி 125ல் தசம புள்ளி வச்சு இங்கே 0 அப்படி இங்கே ஒரு நம்பர் இல்லைல்ல, அதனால 0 போட்டுக்கிறீங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணுங்க. இங்கே 0ல் 5 போகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? இதுலேருந்து 1 எடுப்போம். அப்போ இது என்னவாயிடும்? 4 ஆயிடும். இது 10 ஆயிடும். சரிங்களா? 1 எடுத்து பக்கத்தில் போட்டிங்கன்னா 10 ஆயிடும். அப்போ 10ல் 5 போச்சுன்னா எவ்வளவு? 5. 4ல் 0 போச்சுன்னா 4. 2 அப்படியே இறக்கிருப்பேன். 1 அப்படியே. அப்போ 124.5 அப்படின்னு கிடைக்குதா? இப்போ மேல் எல்லையில் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அப்போ மேல் எல்லையில் என்ன இருக்குது? 135. ஃபஸ்ட்டு இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரிவிட எல்லை இருக்குது பார்த்தீங்களா? 125 டு 135 அதை மட்டும் எடுத்து நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கனால மற்றது நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அப்போ மைனஸ் இதில் கீழ் எல்லையில் என்ன பண்ணீங்க? மைனஸ் பண்ணிக்கிறீங்க. மேல் எல்லையில் ப்ளஸ் பண்ண போகிறீங்க. இப்போ 135 மேல் எல்லை. இதோட 0.5 கூட்டுறீங்க. கூட்டும் போது பாருங்கள், இங்கே பாருங்கள், 0 + 5 5. 5 + 0 5. 3 இறக்கிடுறீங்க 1. இப்போ 135.5. அப்போ என்ன கிடைக்குது? 124.5 டு 135.5. இதே மாதிரி தான் எல்லா பிரிவிடைவிலையும். அதனால் நம்ம மாற்றிக்கலாமா? மாற்றி புதிய நிகழ்வெண் பரவல் அட்டவணை தயாரிக்கிறோம். இப்போ பாருங்கள், உயரம் சென்டிமீட்டர், நிகழ்வெண் அதே தான் அது. இப்போ இந்த அட்டவணையை மட்டும் எப்படி போட போகிறோம் அப்படின்னா 124.5 டு 135.5 போட்டிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 136. அப்போ இங்கே என்ன இருக்குதோ மேல்நிலை அதே வந்து இங்கே வந்து கீழ் எல்லையாக கொண்டு வந்துருங்க. சரிங்களா? இங்கே கொண்டு வந்துருங்க. அடுத்து இங்கே வந்து 136 டு 146 இருந்துச்சு. அப்போ 146ஓட 0.5 சேர்த்துருங்க. அப்போ 146.5. அடுத்தது இங்கே என்ன இருக்குதோ அதை இங்கே கொண்டு வந்துருங்க. 146.5. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 157 இருந்துச்சு. அதோட 0.5 சேர்த்துக்கோங்க. 157.5. இது இங்கே என்ன இருக்குதோ அதை மேல் எல்லையில் என்ன இருக்கோ அதை இங்கே கீழ் எல்லையாக கொண்டு வந்துடுறீங்க. இங்கே என்ன இருக்குதோ அதோட 0.5 கூட்டிக்கிறீங்க. 168 இருந்துச்சு. அப்போ 168.5. அப்போ என்ன பண்ணிடுவீங்க? இங்கே 168.5ன்னு இங்கே கொண்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் இங்கே 179 இருக்கு இல்லையா? அப்போ 179.5. புக்கை பார்த்துக்கோங்க. உங்கள் புக்கை பார்த்துக்கோங்க. 179.5 இங்கே இருக்கிறத அப்படியே வந்து கீழ் எல்லையாக கொண்டு வந்துடணும். அடுத்தது இங்கே 190 இருக்குது. அப்போ 190.5. அடுத்து இங்கே மேல் எல்லையில் என்ன இருக்கோ அதை கீழ் எல்லை இங்கே கொண்டு வந்துடுங்க. 190.5. இங்கே வந்து 201 இருக்குது. அப்போ 201.5 அப்படின்னு போட்டுறீங்க. போட்டுட்டு கீழே என்னென்ன நிகழ்வெண் இருக்கோ அதை அப்படியே 12, 22, 18, 24, 15, 7, 2 அதுக்கு நேராக என்ன பண்ணிக்கிறீங்க? போட்டுக்கிறீங்க. இதுதான் வந்து புதிய நிகழ்வெண் பரவல் அட்டவணை. இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிகழ்வு செவ்வகம் வரையணும். சரிங்களா? கவனிங்க, இப்போ வந்து நான் நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சி அதில் நிகழ்வு பலகோணம் வரைஞ்சி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸ் அச்சு ஒய் அச்சு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எக்ஸ் அச்சு கோடும் ஒய் அச்சு கோடும் நீங்கள் போட்டுக்கணும். சரிங்களா? போட்டுட்டு இந்த ஜாயின் ஆகிற இடத்துல 0 போட்டுக்கோங்க. மறக்காமல் 0 போட்டுக்கோங்க. இங்கே எக்ஸு அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே எக்ஸ் டேஷ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே ஒய் அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்கே வந்து ஒய் டேஷ் அப்படின்னு எழுதிக்கோங்க. சரிங்களா? எழுதிட்டு இப்போ எக்ஸ் அச்சில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பிரிவிடு வெளியை எழுத போகிறீங்க. அதுதான் உயரம் தான் பிரிவிடு வெளியே கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை எழுத போகிறீங்க. இப்போ புதிய நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அதை தான் எழுதணும். 124.5, 135.5, 146.5, 157.5, 168.5, 179.5, 190.5, 201.5. இதை ஃபுல்லாக என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ் அச்சில் குறிச்சிக்கிறீங்க. உங்களுடைய புதிய நிகழ்வெண் பரவல் அட்டவணையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வரிசையாக என்ன பண்ணிக்கிறீங்க? எக்ஸ் அச்சில் குறிச்சிக்கிறீங்க. ஒய் அச்சில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குறைந்தபட்ச நம்பர் அப்படின்னா 2, அதிகபட்ச நம்பர் அப்படின்னா 24. சரிங்களா? குறைந்தபட்ச நம்பர் வந்து 2, அதிகபட்ச நம்பர் வந்து 24. அப்போ இந்த 2 நீங்கள் பிரித்து ஈஸியாக போட்டுக்கலாம். சரிங்களா? அதுதான் இங்கே வந்து நான் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26ன்னு 2 பிரித்து இந்த நிகழ்வெண்ணை ஒய்ஹெச்சை வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம நிகழ்வு செவ்வகம் வரையணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 124.5க்கும் 135.5க்கும் 12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 124.5லேருந்து 12க்கு நேராக வந்து இங்கே ஜாயின் ஆகணும். இந்த கோடு இங்கே 124.5லேருந்து 12க்கு நேராக வந்து இங்கே ஜாயின் பண்ணி இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து
135.5ஓட இங்கே ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? அடுத்தது 135.5க்கும் 146.5க்கும் 22. அப்போ என்ன பண்ணணும், இங்கே நீங்கள் விட்டுருக்கீங்க பார்த்தீங்களா ஜாயின் பண்ணி, அங்கே இருந்து என்ன பண்ணணும், 22க்கு இங்கே போகணும். 22க்கு நேராக இங்கே கொண்டு வந்து இதை இங்கே ஜாயின் பண்ணி இங்கே என்ன பண்ணணும், 146.5க்கு நேராக ஜாயின் பண்ணி விட்டுறணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 146.5க்கும் 157.5க்கும் வந்து 18 அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து இதுக்கு நேராக பாருங்கள், இங்கே 18 இருக்கு இல்லையா, அப்போ 18க்கு நேராக ஏற்கனவே இங்கே கோடு போட்டிருப்பீங்க. அப்போ அந்த 18க்கு நேரம் இங்கேருந்து ஒரு கோடு மட்டும் போட்டு எதோட ஜாயின் பண்ணணும், 157.5ஓட ஜாயின் பண்ணிடுறீங்க. அடுத்தது 157.5க்கும் 168.5க்கும் 24. அப்போ இங்கே ஏற்கனவே பாதி போட்டு வச்சுருப்போம்ல இந்த கோடு, இதிலேருந்து 24க்கு இங்கேருந்து 24க்கு வரைக்கும் இங்கே கொண்டு வந்துடுறீங்க. கொண்டு வந்து இதை வந்து இங்கேருந்து ஜாயின் பண்ணி இப்படியே வந்து 168.5ஓட ஜாயின் பண்ணிடுறீங்க. அடுத்து 168.5க்கும் 179.5க்கும் 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 168க்கு நேராக கொண்டு வந்து பாருங்கள், இங்கே வந்து 14, 16, 14, 16 இருக்குது. இப்போ 15வது கோடு அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து 15வது கோடு. இதுதான் 15. இங்கே 16 இருக்குது, இங்கே 14 இருக்குது. அப்போ இதுதான் வந்து 15வது கோடு. இந்த 15வது கோடை நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் 15வது கோடு. சரிங்களா? இந்த நடுவில் ஒரு கோடு போகுது பார்த்தீங்களா, நடுவில் இந்த கோடு தான் வந்து 15வது கோடு. இந்த 15 அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறீங்க, போட்டு இதை நேராக 179.5ஓட ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அடுத்து 179.5க்கும் 190.5க்கும் 7. அப்போ என்ன பண்ணிக்கிறீங்க, இதுக்கு நேராக 7 எங்கே இருக்குன்னு வரீங்க. இப்போ 6க்கும் 8க்கும் இடையில் ஒரு நடுவில் ஒரு கோடு போகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து 7. அப்போ அதில் 7, 6க்கும் 8க்கும் நடுவில் ஒரு கோடு போகுது பார்த்தீங்களா, அந்த சதுரத்தை பிரிக்கிற மாதிரி ஒரு கோடு, அந்த கோடு தான் 7வது கோடு. அப்போ அந்த கோடில் 7வது கோடில் போட்டு 190.5ஓட இதை ஜாயின் பண்ணிடுறீங்க. இப்போ 190.5க்கும் 201.5க்கும் 2 அப்படின்னு வருது இல்லையா, அப்போ 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ 2க்கு நேராக கொண்டு வந்து இதை இங்கேருந்து கொண்டு வந்து இதை இங்கே ஜாயின் பண்ணிடுறீங்க. 201.5ஓட ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிக்கிறீங்க. வரைஞ்சி முடிச்சுட்டு அது பாயிண்ட் என்னென்ன பாயிண்டில் நம்ம இந்த 12, 22 அளவு, 24, 18, 15, 7, 2ன்னு அந்த நம்பர்ஸை போட்டுக்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நிகழ்வு பலகோணம் வரைகிறீங்க. நிகழ்வு பலகோணம் வரையும் போதும் இங்கே வந்து இந்த இருக்கு பாருங்களா, 0 to 124.5, இதுக்கு இடையில நடுவில் ஒரு கோடு வந்து இந்த சதுரத்தை பிரிக்கிறது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த போட்டிருக்கீங்களே, இந்த பாருங்கள், இந்த நடுவில் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கீங்கல்ல, இதில் நடுவில், இப்போ இதில் வந்து இந்த நடுவில் வைக்கணும். இதில் பாருங்கள், இங்கே நடுவில், இதில் இப்படி போடணும். அடுத்தது இதில் பாருங்கள், இங்கே நடுவில் வரணும், இதில் நடுவில் வரணும். அடுத்தது இது ஜாயிண்ட், இங்கே வந்து அடுத்ததுக்கும் இதுக்கும் நடுவில் இங்கே வரணும். அப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்கேருந்து ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் போடுங்க. சரிங்களா? ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டை ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். இங்கேருந்து கொண்டு வந்து இந்த சென்டர் பாயிண்ட், அப்புறம் இங்கேருந்து கொண்டு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டு, இதிலேருந்து கொண்டு வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டில் போடுறீங்க. அடுத்து இந்த சென்டர் பாயிண்ட்டு இங்கே வரீங்க. அடுத்தது இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் இங்கே வந்துடுறீங்க. அடுத்தது இங்கேருந்து இந்த நடுவில் இங்கே வந்துடுறீங்க. இங்கேருந்து இந்த நடுவில் கொண்டு வந்துடுறீங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா நிகழ்வு பலகோணம் கொண்டு வந்துடலாம். ஸ்கேல் வச்சு அந்த சென்டர் பாயிண்ட்டை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கிட்டு சின்னதாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி புள்ளி வச்சுக்கோங்க. இந்த நடுவில் குட்டியாக புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு ஸ்கேல் வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து உங்களுக்கு வித்தியாசம், நிகழ்வு செவ்வகத்துக்கும் நிகழ்வு பலகோணத்துக்கும் வித்தியாசம் தெரியுங்கக்கா, ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து பிளாக் கலர் பென் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளூ கலரில் நிகழ்வு செவ்வகம் வந்து நீங்கள் பென்சிலில் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நிகழ்வு பலகோணமும் பென்சிலால் போடாதீங்க. ஒரு பிளாக் பென் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை வந்து நிகழ்வு பலகோணத்துக்கு
வித்தியாசப்படுத்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன எழுதிடுறோம்? உயரம் சென்டிமீட்டர் எழுதிடுறோம். இங்கே நிகழ்வெண் அப்படின்னு எழுதிடுறோம். இதில் வந்து எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நீங்கள் எழுதிடுவீங்க. இப்போ எக்ஸ் அச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்கும் இதுக்கும் ஒன்று வித்தியாசம் பார்க்கணும் இல்லையா? இது வித்தியாசம் 135.5 124.5 இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்க்கணும். இப்போ வித்தியாசம் பாருங்கள், 135.5 124.5 இந்த ரெண்டு நம்பருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் வித்தியாசம் பார்க்கணும். 5 5 வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும். 5 5 0 ஆயிரும். 5ல் 4 போச்சுன்னா 1, 3ல் 2 போச்சுன்னா 1. இப்போ எத்தனை? 11. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? 11 அலகுகள் அப்படின்னு எக்ஸ் அச்சில் போட்டுறணும். சரிங்களா? எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 11 அலகுகள். ஒய் அச்சில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 2ஆக பிரிச்சிருக்கோம். அப்போ ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு என்னது? 2 அலகுகள். ஒய் அச்சு ஈக்குவல் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 அலகுகள் அப்படின்னு போட்டுறணும். சரிங்களா? இப்போ இந்த கணக்கு வந்து இந்த 2 கணக்குமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாரும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.